வணக்கம். தாவேகா தரப்புல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கோட விசாரணை இன்னைக்கு வந்தது. எங்களுக்கு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை பண்ணக்கூடாது. கரூர் சம்பவத்துக்கு. சிபிஐ விசாரணை தான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நீதிபதி முன்னாடியும் அந்த வாதத்த தான் வச்சாங்க. அஸ்கரா கார்க் தலைமையில இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அப்படிங்கிற பேர்ல எல்லாத்து மேலயுமே நடவடிக்கை எடுப்பாங்க. சிபிஐ விசாரணை பண்ணா பரவால்ல அப்படிங்கிற மாரி தான் அவங்க வாதத்த முன் வச்சாங்க. ஏன் சிபிஐ விசாரணை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிஐ விசாரணைங்கிறது காலதாமதமான விசாரணையாகும். இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றம் அமைச்ச இந்த அமைப்பை அவ்வளோ சுலபத்தில் முடியாது. 3 மாசத்துல இந்த வழக்கோட விசாரணையை முடிச்சு யாரும் இல்லை தப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய விசாரணை வேற கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. சரி, தாவேகா தரப்புல வச்சதுக்கு தமிழக அரசு ஒரு மறுப்பு தெரிவிப்பாங்கல்ல. தமிழக அரசு சார்பாக வில்சன் வழக்கறிஞர் அவர் பேசினார். அவர் என்ன சொன்னார், இந்த சம்பவம் நடக்கும்போது பக்கத்து மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர்கள், செவிலியர்கள், நர்ஸுகளோட மாநாடு நடந்துச்சு. அங்கே என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே நாங்கள் என்ன செஞ்சோம், கூடுதலாக ஒரு 220 டாக்டர்களை வர வச்சோம். 125 நர்ஸுகளை உடனே ஏற்பாடு பண்ணி மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாத்தையுமே இங்கே வர வச்சு உடனே இது பண்ணோம். இல்லை அப்படின்னா இன்னும் கூட உயிரிழப்பு அதிக அளவில் ஆயிருக்கும். உடனே அவங்க மேலே எல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சதான், முதலுதவி செய்ய முடிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா எங்களால் இது பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட உறவினர்கள் உடனே பிரேத பரிசோதனை பண்ணி எங்கள் உடம்பு வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அங்கே ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்களும் என்ன செஞ்சோம், உடனே டாக்டர்கள் அதிக அளவில் இருந்தனால அந்த டாக்டர்களை வச்சு நாங்கள் உடனே பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சுட்டோம். நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 606 போலீஸார்களை நாங்கள் கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஷயத்தை நாங்கள் தமிழக அரசு நல்ல டீல் பண்ணுச்சு அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சார்பாக வில்சன் அவர் வாதிட்டார். அப்போ அவர் வில்சன் சொல்லும்போது கூட என்ன சொன்னார், ஆரம்பத்தில் ஒரு 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி புஷ்லி ஆனந்த் சொன்னார். புஷ்லி ஆனந்த் சொன்னதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா மாவட்டங்களையும் அவர் பிரச்சாரம் பண்ணதில் எல்லா மாவட்டங்களையும் அதிக அளவில் கும்பல் வந்தது. கும்பல் வர்றதுக்கு காரணம் மாவட்ட செயலர் மட்டுமே கிடையாது, புஷ்லி ஆனந்த் தான். பக்கத்தில் இருக்க மாவட்டங்களில் இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே அவர் கும்பலாக வர சொல்லிடுறாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பு. இதை மாவட்ட செயலர்களை ஒத்துக்குவாங்க. இப்போ கரூர் மாவட்ட செயலர் மதியழகனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஒத்துக்குவார். ஏன்னா அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் வேறு வழி இல்லாமல் அவர் புஷ்லி ஆனந்த் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது இல்லாமல் விஜயை பார்க்குறதுக்குன்னு ஒரு கும்பல் வரும்ல, ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதையும், அதே போல் பார்த்துட்டு போன பிறகு நான் விஜயை பார்த்தேன் ஆள் ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கும் நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையின் அடிப்படையில் போய் மாட்டிக்கிட்டு இறந்தவங்க தான் அதிக பேர். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் எதிர்பாராத ஒரு கூட்டம். அதுவும் சனிக்கிழமை சம்பளத்தை வாங்கிட்டு வந்த மக்கள் எல்லாருமே நிறைய பேர் அப்படியே நின்ட்டாங்க. போகிறோம் வீட்டுக்கு போகிறோம், லேட்டாக போவோம், விஜயை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது மிக முக்கியமான காரணம், 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் அட்லீஸ்ட் 3-4 மணிக்காவது வந்திருக்கணும். 7 மணிக்கு தான் வந்தார். அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கும்பல்கள் அதிக அளவில் முன்னாடியே நான் விஜய் பக்கத்தில் பார்க்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்த அந்த கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் நீர் சத்தெல்லாம் நிறைய குறைஞ்சி போச்சு. நிறைய பேர் அப்பயே மயக்கம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மயக்கமாகி வெளியே போனவங்க நிறைய பேர், அவங்களுக்கு தண்ணி பாட்டிலோ ஒரு சாப்பாடு வசதியோ இயற்கை உபாதைகளுக்கோ இந்த தாவேகா சார்பில் எந்த விதமான ஒரு இதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா உச்சநீதிமன்றத்துலேயும் சிலர் கேட்டாங்க, எப்படி 4 மணி நேரத்தில் எல்லா பிரேத பரிசோதனையும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இந்த சம்பவத்தில் இறந்து போனவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே பிரேத பரிசோதனை செஞ்சு உடனே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த சம்பவத்தில் நேரடியாக களத்துக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்த கலெக்டர் அவர் என்ன செஞ்சார், உடனே அனுமதி கொடுத்துட்டாரு. அப்போ அண்டை மாநிலங்களில் மருத்துவரோட டாக்டர்கள் மாநாடு நடந்தபோது பார்த்திங்கன்னா அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமே வச்சு பிரேத பரிசோதனை உடனே நடத்தி உடனே செய்ய முடிஞ்சதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கிடையில் தாவேகா தரப்பில் என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு 6-7 வழக்கறிஞர்களை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அவங்க தரப்பில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது திட்டம் போட்டு பழி, இது எங்கள் மேலே தேவையில்லாமல் சொல்கிறாங்க, நடுவில் குண்டர்கள் பூந்தாங்க, அதை பூந்தாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லி என்னென்னவோ சமாளித்து பார்த்தாங்க. நீதிபதிகள்லாம் அதை ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இதுக்கிடையில் விஜய் சில இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக சில நடவடிக்கைலாம் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் யாருமே வாய் விடக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது,
நீங்கள் அப்படி பேசுனீங்க அப்படின்னா கட்சி உங்களுக்கு கட்டுப்படுத்தாது, கட்சி வழக்கறிஞர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா மதியழகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு மாவட்ட செயலாளருக்கு அப்படின்னா, மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறதுல யாருமே அந்த ஏரியாவில் இருக்கிற கரூர் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே பெருசாக சப்போர்ட்டே பண்ணலை. இதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் சமூக வலைதளங்களில் தேவையில்லாத பேச்சுகள், வதந்திகள், குண்டர்கள் உள்ளே பூந்தாங்க, அது இல்லாமல் ஸ்ப்ரே அடித்தாங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறது, கழுத்து நெரிச்சாங்க அப்படின்லாம் பேசுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரி பேசினவங்க, சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்புனவங்க, இவங்க மேலையெல்லாம் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குது. அதனால நிறைய பேர் வந்து அந்த வழக்கு, அந்த பதிவுகள் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு ஓடி போகிறாங்க. அதை ஒரிஜினா கூட அப்படி தான் ஒரு பதிவை போட்டுட்டு போனார். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கும் தாவேகாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தாவேகாவில் இருக்கிற நிர்வாகிகளும் சரி, விஜய் ரசிகர் மன்றமும் சரி, நீங்கள் அமைதியாக இருக்கணும். இந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் அமைதியாக கடந்து வரணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இதை தாண்டி ஏதாவது ஒன்று செயல்படணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, இது கட்சிக்குமே பிரச்சனை அப்படிங்கிறத விஜய் வந்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காருல்ல, அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தாவேகா வந்து எங்களோட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒரு சம்பவமே கிடையாது. தனிச்சு தான் போட்டி போட போகிறேன், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகிறதுக்காக நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அந்த நிர்வாகிகளோட கொஞ்சம் கோவப்பட்டு தான் பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கட்சி ஆரம்பிக்கல, தனிப்பட்ட முறையில் ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சம்பவத்தை கடந்து வரணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்போம். கூட்டணி சம்பந்தமாக நம்ம பேசுவோம், ஜனவரிக்கு அப்புறமா பேசுவோம். ஆனால் விஜய் தலைமையில் தான் வந்து கூட்டணி அமையும். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வந்தால் ஓகே, இல்லைன்னா ஓகே கிடையாது. நீங்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார கூட்டங்களுக்கு போகக்கூடாது, கட்சிக்காரங்க யாரும் போகக்கூடாது. அதே போல் நம்ம கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அவங்க மேலே, தாவேகா நிர்வாகியாக இருந்தால் அவங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை அப்படின்னா அது வந்து அதிமுக காரங்கன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டோம், நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது, இனிமேல் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, மாவட்ட செயலர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, யார் முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அது விஜய் நாலேஜுக்கு போய் தான் ஆகணும். விஜய் தான் கடைசியாக முடிவெடுக்கணும். ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்படி நடந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இல்லை அப்படின்னா விஜய் அவர் நாலேஜுக்கு நிறைய விஷயங்கள் போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்த்திருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. விஜய் வந்து இப்போ நிர்வாகிகளுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருக்கிறாரு. பார்க்கலாம் என்னெல்லாம் விதிச்சிருக்காரு, என்னெல்லாம் பண்ண போகிறாரு, நிர்வாகிகள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இதை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தை வச்சு விஜயை வந்து கார்னர் பண்ணுறாங்க. ஒரு சைடு பாஜக, ஒரு சைடு அதிமுக. விஜய் தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறாரு. கரூர் பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்து வந்து பிரச்சாரத்தை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சில நிர்வாகிகளுக்கும் சரி, மாவட்ட செயலர்களுக்கும் சரி, நீங்கள் வந்து தேவையில்லாமல் பேசக்கூடாது. கட்சி சார்பாக நீங்கள் எந்த விஷயமும் மீடியாக்கள் முன்னாடி நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் உச்சநீதிமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பில் வச்சப்பட்ட வாதங்கள் எல்லாமே வந்து நீதிபதிகள் நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.